ஸோ ரீசெண்டாக வந்து ஓடிடியில் வெளியான 2 தரமான வெப் சீரிஸ், அதுக்கப்புறம் ஒரு மூவியோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஜிடிஸ் கியூ. இந்த சீரிஸ் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோடவே அவைலபிளாக இருக்கு. அதாவது நம்ம சீரிஸோட ஹீரோயினான மேகுல் வந்து சின்ன வயசுல இருந்தே இவங்களோட வயசுல பெரியவனா இருக்க சுரேஷ் அண்ணா அப்படின்ற ஒரு நபரை பார்த்தீங்கன்னா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே இவர் வந்து நம்ம ஹீரோயினிய அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் எல்லாம் பார்க்கல, ஒரு சிஸ்டர் மாதிரி தான் பாக்குறாரு. இன்ஃபேக்ட் இவங்க 2 பேரோட வீடுமே வந்து பக்கத்துலயே தான் இருக்கும். ஸோ 2 பேரும் ஜாலியா பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச அந்த சேகரானா அப்படின்ற நபர் பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டி வீட்டுல இறந்து போயிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுமே இந்த சம்பவத்தை எப்படியோ கடந்து வந்துடுறாங்க. ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது அங்க பாத்தீங்கன்னா இந்த சேகர் அண்ணாக்கு உண்மையிலே என்னதான் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு லீடு ஒன்று கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த சீரீஸில் நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள் தான் இந்த சீரீஸோட கதையா இருக்கு. மெயினா இந்த சீரீஸ்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அழகா இருக்கிறது மட்டும் இல்லாத ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. தென் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நான் நெய்லராக கொண்டு போவாங்க. ஸோ அதுவுமே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. தென் நெக்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. தி ஃபேமிலி மேன் சீரிஸோட சீசன் 3 இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இதுல டோட்டலா 7 எபிசோடு இருக்கு. ஒரு எபிசோடுமே 15 மினிட்ஸ் டியூரன்ஸ் கிட்ட வந்துருது. ஆக்சுவலா நம்ம சீரிஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு வீடு வாங்கியிருப்பாரு. ஸோ அதுக்கான கிரகப்பிரவேசம் எல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல இவருமே வேலைக்கு கிளம்பி போயிடுவாரு. இன்னொரு பக்கம் நார்த் ஈஸ்ட்ல ஏகப்பட்ட இடங்கள்ல வந்துட்டு பயங்கரமான குண்டுவெடிப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கு சைனா தான் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா முன்வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சீரிஸோட ஹீரோ வந்து ஒரு மிஷனுக்காக போகும்போது அங்க ஒரு ட்ரக் மாஃபியாவா இருக்கிற அந்த நபர்கிட்ட இவர் எப்படி மாட்டிக்கிறாரு, இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள் தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த சீரிஸோட சீசன் 1 சீசன் 2 பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், பயங்கரமா இருக்கும். தென் சீசன் 3மே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே ஒரு 60% வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. மெயினா இந்த சீரிஸோட மேக்கிங் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். அதுக்காகவே இந்த சீரிஸை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா பார்க்க போற சீரிஸோட பேர் பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து எடுக்கப்பட்ட நடு சென்டர் அப்படின்ற சீரிஸ். இப்போதைக்கு இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 எபிசோடு மட்டும் தான் ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம சீரிஸோட ஹீரோ வந்து இவருடைய பழைய ஸ்கூல் நடந்த ஒரு சில பிரச்சனை காரணமா புது ஸ்கூலுக்கு வந்துட்டு ரீஜாயின் பண்ணியிருப்பாரு. அங்க இருக்கிற பசங்க எல்லாமே வந்து இவரை பயங்கரமா குடும்பப்படுத்துறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய தரமான சம்பவங்கள் தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலா இதே ஜியோ ஹாட்ஸ்டார்ல வெளியே இருக்க லேபிள் சீரிஸா பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு தீம்லுமே பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்துட்டு கொண்டு போவாங்க. தென் நெக்ஸ்ட் வரக்கூடிய எபிசோடுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த சீரிஸை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க.